வணக்கம், நமஸ்காரம். திருச்சிற்றம்பலம், தில்லை அம்பலம். ஸ்ரீ குருபியோ நமக. ஆடி 18 இது ஒரு அற்புதமான பண்டிகை. இந்த ஆடி 18 அப்படிங்கிறது நம்முடைய பாரத அத்தியாயங்கள்ல ஒவ்வொன்றும் 18 படிகள். ஐயப்பனுடைய 18 படிகள். அதே போல ராமாயணத்தில் 18 அத்தியாயங்கள், கீதையில் 18. இப்படி ஒன்றே இந்த 18 என்பது ஒரு மிகச்சிறந்த இலக்காக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம இந்த 18 அப்படிங்கும்போது கிராமங்களில் இருக்கக்கூடிய ஒரு வழிபாடும் நகரத்தில் இருக்க வழிபாடும் ரெண்டும் ஒன்றா இணையும். ஆடி 18 என்பது நீர் வழிபாடு. நீர் என்பது செல்வத்தை குறிக்கக்கூடியது. நீர் என்பது நம்முடைய உயிர்களின் பாரம்பரியத்தை குறிக்கக்கூடியது. ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆடி மாதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இரவு பொழுது ஜாஸ்தியாக இருக்கும், பகல் பொழுது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா சந்திர ஒளியில் அமிர்தம் நிறைய கிடைக்கும். சந்திர சகோதரியை நமக அப்படின்னு மகாலட்சுமியை சொல்லுவாங்க. பார்க்கடலில் தோன்றிய மகாலட்சுமி, அவளுடைய சகோதரன் தான் இந்த சந்திரன். சந்திரன் அமிர்தமயமானவன். சிவபெருமானுடைய சடையில் இருப்பதா புராணம் சொல்லுது. அப்ப கங்கையும் சேர்ந்தே இருக்கிறது. வளர்பிறை சந்திரனை சிவபெருமான் தலையில் சூடிக்கொண்டார். அதனால இந்த ஆடி 18 அன்று நமக்கு தீர்த்தத்தில் ஆற்றில் செய்யக்கூடிய ஒரு வழிபாடு இருக்கு. அந்த வழிபாடு யார் வேணாலும் செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். குலதெய்வம் தெரியாதவர்கள் ஆடி 18 அன்று காவிரி ஆறு, தாமிரபரணி, அமராவதி, கிருஷ்ணா, கோதாவரி, கங்கை, யமுனை, நர்மதை, சிந்து, எந்த ஆறு கிளை ஆறு ஓடினாலும், பொதுவாக ஆறு அப்படின்னு எடுத்துக்கிட்டா மேற்கே உற்பத்தியாகி கிழக்கு நோக்கி போவது. அப்ப மேற்கே இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அள்ளி கொண்டு வரும். அதாவது கடலை நோக்கி போகக்கூடிய ஆறு தான் ஆறு என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கு பெயர் நதி என்று சொல்வார்கள். இந்த நதியில் இருகரையிலும் வெள்ளம் போகும் பொழுது நாம் அந்த வெள்ளத்தை வரவேற்று, நீர் என்கின்றதை வரவேற்று பூஜை செய்வாங்க. அப்போ அதுக்கு பூஜை ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் பொறுத்தளவிலே குலதெய்வம்லாம் ஆற்றிலே பெற்றியோடு வந்திருக்கு. ஆற்றிலே பெற்றியுடன் போற்றிவோம். 21 தெய்வம் 61 பக்தி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அப்போ ஏதோ ஒரு சூழ்நிலையில் தெய்வமானது வெள்ளம் கொண்டு போனாலோ இல்லை என்றால் ஏதாவது ஒரு இடர்பாடு வந்தால், அந்த காலத்தில் இது மாதிரி சாலை வசதிகள்லாம் கிடையாது. நீரின்றி அமையாது உலகு, ஆறின்றி அமையாது ஊர். அப்போ அந்த ஒரு ஊர் என்று எடுத்துக்கிட்டால் அது ஆற்றின் வழியாக பயணம் செய்வாங்க. நீண்ட நெடிய ஆறுகள். இப்போ வரும் பொழுது அவர்கள் இடம் விட்டு இடம் மாறி வருகின்ற பொழுது நிறைய வேர்கள் தங்கள் குழந்தைகளை தொலைத்திருக்கிறாங்க. தெய்வங்களை கொண்டு வந்திருப்பாங்க, தலையில மூட்டையாட்டம் கட்டிட்டு வந்திருப்பாங்க. அதையெல்லாம் தண்ணியிலே போயிடும். அப்போ நம்ம முன்னோர்கள் எல்லாரும், நம்முடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் எல்லாரும் இந்த ஆற்றங்கரை நாகரிகம் என்கிற வகையில் ஆற்றங்கரை ஓரத்திலேயே தான் அவர்கள் தங்கி வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு இடத்துல நீர் வசதி இல்லை, உண்ண உணவு இல்லை, விவசாயம் சரியில்லை அப்படின்னா இடம் விட்டு இடம், ஊர் விட்டு ஊர், தேசம் விட்டு தேசம் போவாங்க. அப்படி போகும் பொழுது அவர்கள் நீர் எங்கே இருக்கோ அந்த இடத்துல தங்கி வாழ்ந்து ஆடு மாடுகள் கால்நடைகளை எல்லாம் வளர்த்து கொண்டு வாழ்ந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவர்கள் போகும் பொழுது தெய்வத்தை அங்கே விட்டு விட்டு போய்விடுவார்கள். அதனால் நம்ம மூதாதையர்கள் இறந்தவர்களுக்கெல்லாம் இந்த ஆற்றங்கரையில் வைத்து வழிபாடு செய்வார்கள். கன்னி தெய்வ வழிபாடு, அகால மரணம் அடைந்தவர்களுக்குரிய வழிபாடு எல்லாம் இந்த ஆடி 18 அன்னைக்கு நடக்கும். ஆடி 18 அன்று இந்த குழந்தைகள்லாம் இறந்து போயிருப்பாங்க. சின்ன குழந்தைகள், 6 மாதம், 1 வயசு, 1.5 வயசு, 3 வயசு உள்ள குழந்தைகள், இப்படியெல்லாம் இறந்து போன குழந்தைகள்லாம் கண்ணின்னு பேர். அவங்களுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா குடும்பமே சேர்ந்து எல்லா பொருளையும் வாங்கிக்குவாங்க. தேங்காய், வாழைப்பழம், வெத்தலை வாக்கு, பத்தி, சூடம், சாம்பிராணி, அவல் பொரி, கடலை, சுண்டல், காதோல கருகுமணி, மாவிளக்கு, தெள்ளு மாவு, இப்படி எல்லா பொருள்களையும், குழந்தைகளுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பழ வகைகள், இதெல்லாம் அந்த காலத்துலலாம் அதான் பழ வகைகள், பிஸ்கட்டு,
இந்த மாதிரியான தின்பண்டங்களை எல்லாம் சேகரித்து கொண்டு வந்து கரை ஓரத்தில் வந்து நல்லா மஞ்சள் தெளித்து ஒரு இடத்த சுத்தப்படுத்தி அதில் வந்து ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி வச்சு ஒரு விளக்கு ஏற்றி ஒரு குடம் தண்ணீரை வச்சு இந்த கொண்டு வந்த பொருள்கள் எல்லாம் வச்சு நீர் விளாவி விளக்கேற்றி தீபாராதனை பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்டு பண்ணும் பொழுது மேல் உலகத்தில் சென்ற அந்த ஆத்மாக்கள் எல்லாம் ஒரே வினாடியில் சல்லுன்னு வந்து அந்த உணவை எடுத்துக்கொண்டு செல்லும். அதாவது அதனுடைய ரசத்தன்மையை அது வந்து அனுபவித்து விட்டு போகும். இதன் மூலமாக அவர்கள் பூஜைக்கு முன்ன இருந்த நிலை பூஜைக்கு பிறகு ஒரு சாந்தத்தை அவர்கள் பெறுவாங்க. அது மூலியமாக அவர்கள் தங்கள் தெய்வத்தை அல்ல மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வணங்குவாங்க, பசஞ்சானத்தில் பிடிச்சி வணங்குவாங்க, இளநீர் வெட்டி வச்சிருப்பாங்க, பானக்கம் கரைப்பாங்க. இப்படி நிறைய வழிபாடு இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அங்கே உள்ளவங்களுக்கும் கொடுத்துட்டு மீதத்தை ஆற்றுலையே விட்டுருவாங்க. இப்படி இந்த ஆடி 18 வழிபாடு மூலமாக நீர் இருக்கிற இடத்துல போய் வழிபடுவாங்க. சரி, நீர் இல்லைன்னா நம்ம வீடுகளில் கிணத்தடி போர்வெல் இருக்கிற இடம் அந்த இடங்களில் வந்து வழிபட்டு இதே பூஜையை செஞ்சு சாமியெல்லாம் கும்பிட்டு அவங்க பூஜை பண்ணி செய்கிறது வழக்கம். இதன் மூலயமாக மூதாதையர்களும் இந்த கன்னி தெய்வங்களும் நம்ம நம்ம உறவில் உருவமே இல்லாமல் வழிபட முடியாதவர்கள் இவங்களுக்காக சாந்தியும் சமாதானமும் அடையும்படி இப்படி ஒரு வழிபாட்டை நம்ம முன்னோர்கள் பெரியவங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளார ஆயிரக்கணக்கான அறிவியல் விஞ்ஞானம் இருக்கிறது. பட் மெஞ்ஞானத்தின் வழியாக ஒரு தெய்வத்தை வணங்குவது போல் நீரின்றி அமையாத உலகம் கூட நாம் நீரில் இந்த வழிபாடு செய்கிறோம். பஞ்ச பிராணனில் நமக்கு நீர் பிராணன் என்பது ஆற்றிலே நிறைய கிடைக்கும், ஃபால்ஸில் அதிகமாக கிடைக்கும், மழை நீரில் மிக உத்தமமாக கிடைக்கும். ஸோ ஒரு மனிதன் தன்னுடைய உடம்பில் கிட்டத்தட்ட 70% நீரினால்தான் அவன் உடம்பு இருக்கிறது. அதனால் மறைந்தோ தெரிந்தோ தெரியாமலேயோ நீர் வழிபாட்டிற்குள் நம்முடைய பிராணனை சேர்க்கும்படியாக செய்திருக்கிறார்கள். பிராணனை நீரில் விட்டவர்களுக்கும் கன்னியாக இருந்தவர்களுக்கும் அவர்கள் ஆற்றங்கரை ஓரம் நதிக்கரை ஓரம் திதி தர்ப்பணங்கள்லாம் கொடுப்பது போல சில பேருக்கெல்லாம் கொடுக்க முடியாது. அதனால் இப்படி ஒரு வழிபாடாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் எல்லாரும் நாளை ஆடி 18 மறந்துடாமல் போய் இந்த பொருள்கள்லாம் வைக்கலாம். அவங்களுக்கு பிடிச்ச துணிமணிகள்லாம் வச்சு கும்பிடலாம். இல்லை என்றால் அதுக்குரிய குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் வழிபாடு முடிந்த பிறகு. அதனால் இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து பகல் 12 மணிக்குள்ளே அதை செய்வது மிகச்சிறந்தது. அதனால் இந்த வழிபாடை செய்து உங்களுக்கு இந்த உடலை தந்த ஆண்டவனையும் உயிரை தந்த இறைவனையும் நாம் ஒரு நன்றி உணர்ச்சியோடு வழிபாடு செய்வதாக இந்த வழிபாடு இருக்கும். ஆடி 18 நீர் வழிபாடு உங்கள் செல்வம், உங்கள் குடும்பம், மன அமைதி இவைகளை உயர்த்தும். நன்றி, வணக்கம்.